ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில்? ஃப்யூச்சர் வந்து அன்சர்டன், அதனால ப்ராபபிலிட்டி டு ஹேப்பன் சம்திங் வந்து தெரியாது. அது ஐ மீன் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, எந்த அளவுக்கு ப்ராபபிள்னு தெரியாது. அதனால ப்ராபபிலிட்டி எல்லாம் போட்டு நம்ம ஃபினான்ஸை படிக்கிறோம். ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன? இன்னைக்கு இந்த நிமிஷம் அது, அதாவது எனக்கு 1 lakh 1 year கழிச்சு, 2 lakh 2 years கழிச்சு, 1.5 lakhs 3 years கழிச்சு கிடைக்கும். அது எல்லாத்துக்குமான இன்னையோட வேல்யூ என்னங்கிறத நான் பார்க்கணும். எதுக்காக அதை பார்க்கணும்? அதுக்காக இது இல்லை. மணி வேல்யூ ஃபியூச்சரில் மணி வேல்யூ தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் நான் சொன்னது தான். ஆனால் ப்ரெசன்ட் வேல்யூ எதுக்காக போடுறோம்? கம்பேர் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். எதை கம்பேர் பண்ண போகிறோம்? எனக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. எதில் போட்டால் ரிட்டர்ன் அதிகம்னு சும்மா ஆட் பண்ணி பார்த்தா தெரியாது. சும்மா ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, 1 rupee + $1 ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ 2 rupees கிடச்சிது இல்லை $2 கிடச்சிதுன்னு சொன்னால் அது தப்பு. அதே மாதிரி தான் 1 year கழிச்சு 1 lakh, 2 years கழிச்சு 2 lakh, 3 years கழிச்சு 1.5 lakh அப்படின்னா டோட்டல் 4.5 lakhs எனக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் அது கரெக்டு கிடையாது, அது தப்பு. அப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் 4.5 lakhs இப்படி கிடைக்கிது, இன்னொரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் இயர்லேயே 3 lakhs, செகண்ட் இயரில் 1.5 lakhs கிடைக்கிது, இதுலேயும் 4.5 lakhs கிடைக்கிது. ரெண்டுமே ஈக்குவல் தான் ஒரு கன்க்ளூஷன் எழுதிடுவோம். கரெக்டாக? 2 ப்ராஜெக்ட் இருக்குது, 2 ப்ராஜெக்ட்லேயும் 4.5 lakhs கிடைக்கிது அப்படின்னா நான் என்னென்ன ஆன்சர் எழுதுவேன்? there is no difference between 2 projects அப்படின்னு எழுதிடுவேன். பட் அப்படி எழுதக்கூடாது. அப்போ எல்லாத்தையுமே காமனாக ஒரு டினாமினேஷனுக்கு கொண்டு வரணும். ஒரு டினாமினேஷன்னா என்ன அர்த்தம்? 1 rupee + $1 இருக்கிறது நம்ம ஒன்றா ருபீஸ்க்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லைன்னா டாலருக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வெவ்வேறு டேட்டில் இருக்கிற என்னோட ருபீஸ் எல்லாத்தையும் காமனாக ஒரே டேட்டில் இருக்கிற ஒரு வேல்யூக்கு கொண்டு வர்றோம். அப்போ ஒரே டேட்டில் இருக்க ஒரு வேல்யூக்கு அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் டேட்டில் இருக்கிற வேல்யூக்கு கொண்டு போக மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டன். நீ ஃப்யூச்சர் டேட்டில் இருக்கிற ஒரு வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அகெயின் யூ வில் ஹாவ் டு கன்சிடர் ஆல் இன்ஃப்ளேஷன் ரேட், டீஃப்ளேஷன் ரேட் எல்லாமே. அதனால அதை இன்னும் அதை வந்து அன்சர்டனாக மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் இன்னைக்கு டேட்டுக்கு அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரப்போகிறது, அதை இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற வேல்யூக்கு மாற்றுறதுனால நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆல்வேஸ் வி வில் ஃபைண்டு ப்ரெசென்ட் வேல்யூ தான், வி வில் நெவர் ஃபைண்டு ஃப்யூச்சர் வேல்யூ. அப்போ ஃப்யூச்சர் வேல்யூவை கொடுத்து ப்ரெசென்ட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் வேல்யூ 5 lakh இருந்ததுன்னா அதோட ப்ரெசென்ட் வேல்யூ 3 lakh தான் இருக்கும். இன்றைக்கி 3 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடிஞ்ச ஒன்று தான் 2 வருஷம் கழிச்சு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ நீ ஃப்யூச்சர்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரப்போறோன்னா என்னோடய வேல்யூ கம்மி தான் ஆகணும், ரெட்யூஸ் ஆகணும். அப்போ மைனஸ் பண்ணணும். 2-3 வருஷத்துக்கு சேர்த்து பண்ணுறதுனால நான் டிவைடு பண்ண போகிறேன். திரும்ப பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? டிவைடு பண்ண போகிறேன். அதனால தான் 10% பிவி ஃபேக்டர்னு கொடுத்தா 100 மேலே போட்டுட்டு டினாமினேட்டரில் 110 வச்சதுக்கு காரணம் நான் டிவைட் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போது 100 divided by 110ங்கிறத ரெடியூஸ் பண்ணி நான் 1 divided by 1.1ன்னு எடுத்திருக்கேன். ஒருவேளை என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 20% இருந்தால் 100 divided by 120, that is 1 divided by 1.2. என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 12% இருந்தால் 100 divided by 112, that is 1 divided by 1.12. 1 yearனா 1 divided by 1.12ஓட நிறுத்திடலாம். 2 yearsனால் கீழே ஸ்கொயர் பண்ணுறோம், 3 yearsனால் க்யூப் பண்ணணும். அதனால் ஈக்குவல் டுன்னு கால்குலேட்டர் அமுத்திட்டு வந்தால் அதுவாக தானாக டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு சில கால்குலேட்டரில் டிவைட் ஆகாது, அப்போ வந்து நீங்களாக திரும்ப டிவைட் பண்ணணும். ஒரு சில கால்குலேட்டர் அதுவும் வேலை செய்யாது, அப்போ பாயிண்ட் ஆட் ஆகிட்டே போகும். அப்போது கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு கால்குலேட்டரை வாங்கிட்டு போய்க்கோங்க. புரிஞ்சா இப்போ அவுட்லைன் என்ன பண்ண போகிறோன்னு? சரி, இப்போது இவ்வளோ நேரம் படித்தது ஃபுல்லாக மேக்ஸு. நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே படிக்கலை, பேசிக் தான் படிச்சிருந்தோம். அதுதான் உங்களோட 12th சாப்டரில் இருக்குது. 12th சாப்டரில் அப்போ இது இல்லாமல் என்ன இருக்குது? 4 மெத்தட் சொல்லியிருக்காங்க.
அது என்ன 4 மெத்தட் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சரில் ஒரே ஒரு டைம் தான் கேஷ் வரப்போதா. நான் இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டுருவேன். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 4 வருஷம் கழித்து எனக்கு இது 1,60,000 திரும்ப ரீபே பண்ண போகிறாங்களா அப்படின்னா அது வந்து சிங்கிள் கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? ஒன்றா இந்த 1 லேக்கை கொடுத்து உங்கள்கிட்ட 1,60,000 கண்டுபிடின்னு சொல்லுவான், இல்லை 1,60,000 கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1 லேக்கை கண்டுபிடின்னு சொல்லுவான். நம்ம 13th சாப்டர்லேருந்து என்ன தான் படிக்க போகிறோம், அவன் ஃப்யூச்சரில் இருக்கிற வேல்யூவை கொடுத்துட போகிறான், நான் தான் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரெசென்ட்டு. அதனால் 1,60,000 கொடுத்துருவான், நான் 1 லேக்கை கண்டுபிடிக்கணும். என்ன குவெஸ்டின் இதில் எப்படி கேட்கலாம், நான் இன்றைக்கி 50,000க்கு ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு 5 இயர்ஸ் கழித்து இந்த மிஷின் வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், அவுட்புட் இப்போல்லாம் வராது, 5 வருஷம் கழித்து தான் ஒரு அவுட்புட் வரப்போகுது. அந்த அவுட்புட்டை என்னால் 1,20,000க்கு விற்க முடியும். நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா? நான் இன்றைக்கி ஒரு மிஷின் வாங்குகிறேன், மிஷினுக்கு எவ்வளோ ஆகுது, 50,000 ருபீஸ் செலவாயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எந்த செலவும் பண்ண போகிறதில்ல, எலக்ட்ரிசிட்டி லேபர் இதெல்லாம் மறந்துடுங்க. 50,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கியாச்சு, இன்றைக்கே எல்லா காசையும் போட்டாச்சு. இதோட அவுட்புட் 5 இயர்ஸ் கழிச்சு தான் வரப்போகுது, 1,20,000 வரும். நான் இந்த மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாம்? இதை எப்படி டிசைட் பண்ணு? 70,000 ரூபா லாபம்னு சொன்னால் அது வந்து தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1,20,000க்கு இன்னைக்கு வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஓகேவா? நான் என்ன பேசுகிறேன்னு புரியுதா? 1,20,000க்கு ப்ரெசென்ட் வேல்யூ, 5 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்னது, நம்பர் என்னது, வேல்யூன்னு சொல்ல அதோட நம்பர் என்னது 1,20,000. அதோட இன்னைக்கு மதிப்பு என்னன்னு பாருங்கள். ஒருவேளை 60,000 70,000 80,000 வந்ததுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா நீ எவ்வளோ தான் போடுற, 50,000 ரூபா, உனக்கு எவ்வளோ திரும்ப ரிட்டர்ன் வருது, 60,000 70,000 வருது. அப்போ உனக்கு 20,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ லாபம். இன்றைக்கே அந்த அமௌண்ட் கிடைச்சா எவ்வளோ கிடைக்கும், 60,000 கிடைக்கிறதா அர்த்தம். உனக்கு 1.2 lakhs ஆஃப்டர் 5 இயர்ஸ் இஸ் சம்திங் ஈக்குவல் டு 60,000 டுடே. அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா சிங்கிள் கேஷ் ஃப்ளோனா என்னென்னு? எக்ஸாம்பிளோடு சொன்னேன். இதை தான் நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். ஓகேவா? அடுத்தது மல்டிபிள் ஈவன் கேஷ் ஃப்ளோ. அது என்ன மல்டிபிள் ஈவன் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா, நான் இன்றைக்கி 10 lakhs கொடுத்து ஒரு மெஷின் வாங்கிட்டேன். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன படிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய கொஸ்டினை நான் மாற்றிக்கிட்டேன். நான் 10 lakhs கொடுத்து ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டேன். ஈச் இயர் எனக்கு 3 lakh rupees வரப்போகுது. இயர் 1 2 3 4 5 இயர்ஸுக்கு ஈச் இயர் எனக்கு 3 lakh rupees வரப்போகுது. அப்போ டோட்டலாக எனக்கு 15 lakhs வருது. நான் இன்வெஸ்ட் பண்ணது 10 lakhs. அப்போ எனக்கு 5 லட்ச ரூபா லாபம்னு சொன்னால் அது வந்து தப்பு. அப்போ இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 10 lakhs. எனக்கு 1 year எண்டு எவ்வளோ வருது, 3 lakh. 2 years எண்டில் இன்னொரு 3 lakh. அப்போது அந்த 1 year எண்டில் வந்து 3 lakh கூட இன்றைக்கி மதிப்பு, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதையே 2,70,000 வச்சுக்கலாம். இயர் 1ல் எவ்வளோ வருது, 3 lakh. இப்போ இங்கே வந்து 2,70,000 2,40,000 இங்கே ஒரு 2 lakh. சும்மா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் போடல, சும்மா ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு அடிச்சிட்ருக்கேன் நான். இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லு. எவ்வளோப்பா, 10,50,000 டோட்டல் சொல்கிறாங்க வருது. இப்போ இதெல்லாம் எனக்கு வந்த காசு, அதனால இதை நான் என்னன்னு சொல்ல போகிறேன், இன்ஃப்ளோன்னு சொல்ல போகிறேன். எனக்கு 15 லட்ச ரூபா 5 வருஷ பீரியடில் வருது. பட் எல்லாத்துக்குமான இன்னையோட மதிப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன மதிப்பு, 10,50,000. நம்ம இன்றைக்கி மிஷினை எவ்வளோக்கு வாங்கினோம், இப்போ சொல்லுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருது. சும்மா பார்த்தா, படிக்காதவன் பார்த்தா எவ்வளோ ப்ராஃபிட் சொல்கிறான், 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறான். நமக்கு வேல்யூவேஷன் இன்ஃப்ளேஷன் எல்லாம் தெரியும். நம்ம அதெல்லாம் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், உனக்கு 50,000 ரூபா லாபம்.
50,000 லாபம் வந்தாலே யூ கேன் இன்வெஸ்ட். அப்போ ஒருவேளை உங்கள் கொஸ்டினில் 2 ப்ராஜெக்ட் இருக்குது, 2 மிஷினுக்கும் 10 லட்ச ரூபா தான் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டு அதில் எது ஹையர் வேல்யூ வருதுன்னு பார்த்து அதை தான் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் தான் இருந்ததுன்னா பாசிட்டிவில் வந்துட்டாலே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அர்த்தம். 2 ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா எதுக்கு ஹையர் வேல்யூ வருதோ அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுதான் என்ன பண்ண போகிறோன்னு? இதுவே தான் ஈக்குவலாக இல்லாமல் 1 lakh 2 lakh 7 lakh 2 lakh 8 lakhன்னு இருந்ததுன்னா அது வந்து மல்டிபிள் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ. ஒரே மாதிரி இருந்தால் ஈவன் கேஷ் ஃப்ளோ. ஈவன் கேஷ் ஃப்ளோ இருந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் ஆட் பண்ணி ஜிடி போட்டோன்னா டோட்டல் வந்துடும் இன்டூ 3 lakhன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி தானே அந்த 2,70,000 வந்தது. அந்த நம்பருக்கு பேர் தான் என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு ஈக்குவல் டு 1/1.1 போடுவேன், ஈக்குவல் டு 5 வாட்டி அமுத்துவேன், 5 இயருக்கு வந்துடும். ஜிடி போட்டால் 5 இயரோட வேல்யூஸும் ஆட் ஆகி வந்துடும். டைரெக்டாக நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3 lakhஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ டைரெக்டாக எனக்கு 10,50,000 வந்துடும். புரிஞ்சா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாச்சு? அடுத்தது என்ன படித்தோம், அப்போ மல்டிபிள் ஈவன் மல்டிபிள் அன்ஈவன்னா இப்படி தான் போட்டாகணும். அடுத்தது தனித்தனியாக டோட்டல் போட்டு தனித்தனியாக ஆட் பண்ணி டோட்டல் இந்த அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணி அப்படி போட முடியாது. எப்படி போடுவேன், காமனாக எதை வெளியில் எடுப்பேன், மேக்ஸே தப்பாயிருமில்லாங்க. என்னப்பா 1 lakh இன்டூ அந்த ஃப்ராக்ஷன், 2 lakh இன்டூ அந்த ஃப்ராக்ஷன், 7 lakh இன்டூ அந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் டோட்டல் எழுதிட்டு அந்த டோட்டலுக்கு தான் டோட்டல் போட வைக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து நான் போடும்போது மெமரி ப்ளஸ் ஒன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மெமரி ப்ளஸ் போட்டு வந்து கடைசியில் எம்ஆர்சி அமுத்தணும், டோட்டல் வந்துடும். இது வரைக்கும் யாருக்காச்சு கண்டிப்பாக செம்ம கண்ணில் பார்க்குற வரைக்கும் பெருசாக புரிஞ்சிருக்காது. பட் அட்லீஸ்ட் ஒரே டைம் தான் எனக்கு ரிட்டர்ன் வருது, ஒரே மாதிரி ரிட்டர்ன் இருந்தால் மல்டிபிள் ஈவன் கேஷ் ஃப்ளோ, வெவ்வேறு மாதிரி இருந்தால் மல்டிபிள் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ. லாஸ்ட்டு இன்ஃபைனைட்டாக வந்து பர்பச்சுவல்னால் அது ஒன்றும் இல்லை, அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை பர்சன்டேஜ் போட்டாலே ஆன்சர் வந்துடும். அதை வேணும்னா இதே மாதிரி எழுதி ஒரு 20-25 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு ஈக்குவல் டு அமுத்திட்டே போயிட்டு திரும்ப அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் திரும்ப வரும். அதுக்கு செக்கு தான் வந்து நான் பண்ணி காமிச்சேன். அப்போது எனக்கு கடைசியாக ஒரு வாட்டி தான் வருது, ஈவன் அன்ஈவன் பர்பச்சுவல் 4 டைப் ஞாபகம் இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்கேயுமே ஃபார்முலா படிக்க வேண்டாம். உங்கள் புக்கில் 12th சாப்டரில் இதை தான் கொடுத்துருக்கான். என்னது, இது எல்லாத்தையும் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 மெத்தடுக்கு 4 ஃபார்முலா. அடுத்தது 12th என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் 13th சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ப்ரெசென்ட் வேல்யூவை கொடுத்துட்டு ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதில் ஒரு 4 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், பிகினிங் ஆஃப் த இயர் வந்தால் என்ன பண்ணுறது, எண்ட் ஆஃப் த இயர் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்போ மொத்தம் ஒரு 10-12 ஃபார்முலாவும் என்னமோ இருக்கும். ஆனால் அவங்க வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பார்த்துக்கோங்க. எதுலேயுமே வந்து ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடி, ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடின்னு ஒரு சம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஒருவேளை ஏதாவது கிடச்சிதுன்னா கொண்டு வாங்க, நானும் மிஸ் பண்ணியிருக்கலாம் பார்க்காம, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஏன் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்து ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிற கான்செப்டை உங்களுக்கு சொல்லவே இல்லைன்னா, நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஃப்யூச்சர் வேல்யூ கொடுத்து ப்ரெசென்ட் வேல்யூ போடுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். காலேஜ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கேயுமே ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க மாட்டோம். எல்லா இடத்துலையும் என்ன தான் கண்டுபிடிப்போம், ப்ரெசென்ட் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அதனால அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 12th சாப்டரில் ஒரு 30% தான் நான் எடுத்தே இருக்கேன். மிச்சம் 70% அதுக்குள்ளே அப்படியே பத்திரமா இருக்குது. அது இருக்கட்டும், டைம் இருந்தால் கடைசியாக நம்ம போய் அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 13th சாப்டர் ஆரம்பிச்சுக்கிறேன். 13th சாப்டர் கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங் நான் இதுக்காக தான் நேற்று வந்து உங்களோட புக்கில் எடுத்து ஹெட்டிங் புக்கு எடுத்துனோடனே டக்குன்னு புக்கை கையில் தூக்கிடணும். புக்கை மூடி வச்சுருங்க.
புக்கில் எடுத்து உடனே வந்து ஹெட்டிங் எல்லாம் செக் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் கொடுத்துருக்கிற ஹெட்டிங் கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு கொடுத்துருப்பான். நம்ம இதை என்னென்ன வச்சுக்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். நேற்று நான் 2 டெசிஷன் சொன்னேன்னா, ஃபினான்சிங் டெசிஷன் ஒன்று, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஒன்று. அப்போ நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் தான் படிக்க போகிறோம். இங்கே நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லா ஃபார்முலாவையும் பை ஹார்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சுட்டா பை ஹார்ட் பண்ண வேண்டாம், அப்படி இல்லைன்னா பை ஹார்ட் பண்ணித்தான் ஆகணும். காலேஜில் என்ன பண்ணீங்க? பை ஹார்ட் பண்ணீங்க, படிக்கவே இல்லை. நீங்கள் இருந்தது ஆனால் நீ படிக்கலை. சரி, இதுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் கேட்குறேன். ஃபினான்ஸ் எதை கன்சிடர் பண்ணும், அக்கௌண்ட்ஸ் எதை கன்சிடர்? நேற்று அதை எழுதி போட்டேன் நான். இல்லை, அதுக்கு ஆப்ரேட்டிங் இல்லை, அதுக்கு பேர் இன்னொரு பேர். அதுக்கு பேர் கரெக்ட். ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணுறது எது, கேஷ் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுறது எது? கேஷ் ஃப்ளோ வந்து ஃபினான்ஸு. ஓகேவா? இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? சரி, இங்கே இருக்கிற டூல்ஸில் எத்தனை டூல்ஸ் நம்ம படிக்க போகிறோம்? 1 2 இந்த பக்கம் ஒரு 6, அப்போ மொத்தம் 8 டூல். 8 டூலில் டெர்மினல் வேல்யூவும் மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ 6 டூல் தான் மிச்சம் இருக்குது. அந்த 6 டூலில் அக்கௌண்டிங்குங்கிற பேரோடு இருக்கிறது எது? ஏஆர்ஆர். இங்கே இருக்கிறது மட்டும்தான் அக்கௌண்டிங்குங்கிற பேரோடு இருக்குது. அப்போ அதுக்கு மட்டும் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா ப்ராஃபிட். அதை தவிர மிச்ச எல்லா டூலுக்கும் நான் எதை தான் யூஸ் பண்ண போகிறேன்னா கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? இனி போயிட்டு அதில் போய் ஃபார்முலாவில் தேடிட்டு இங்கே ப்ராஃபிட் ஏன் ஆட் பண்ண, அங்கே ஏன் மைனஸ் பண்ண, அங்கே டிப்ரிசியேஷன் ஏன் ஆட் பண்ண, இந்த கதையெல்லாம் வேண்டாம். நம்ம இப்போவே நான் சொல்லிடுறேன். அக்கௌண்ட்ஸ் வில் கன்சிடர் ப்ராஃபிட், ஃபினான்ஸ் வில் கன்சிடர் கேஷ் ஃப்ளோ. அக்கௌண்டிங் என்ன எழுத போறியா? என்னடா அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அக்கௌண்ட்ஸுங்கிற பேர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது பாரு. நாளைக்கு ஃபார்முலா எழுதிட்டு உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு குருட்டாம்போக்கில் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஆக்சுவலாகவே இது ஏஆர்ஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து இவங்கெல்லாம் ஒரு சிலவங்க வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னு கூட படிச்சிருப்பீங்க, அக்கௌண்டிங்னு படிச்சிருக்க மாட்டீங்க. உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் அங்கே அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லி அதுக்கு பேரவே மாற்றி நான் இங்கே கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். சரியா? ஏஆர்ஆருக்கு என்னென்னு பேர் வச்சுருக்குறாங்க? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்ம அது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கலாம்? அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ அந்த ஒரு இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் நம்ம எதை தான் கன்சிடர் பண்ணுவோம்? கேஷ் ஃப்ளோவை தான் கன்சிடர் பண்ணுவோம். நான் திரும்ப எல்லாருக்கும் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு பேஜையும் வச்சு நிறைய டைம் தர்றேன். இப்போ யாரும் எழுதாதீங்க, என்னன்னு தெரியாமல் எதையுமே படிச்சுட்டு போக வேண்டாம். நானே டைம் தரேன், மூடி வச்சுருங்க. நல்ல பாதி பேர் எழுதலை, எப்படினாலும் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக எழுதவே இல்லை. சரி, இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, எல்லாத்துக்கு பின்னாடி கொஞ்சமாச்சு ஒரு லாஜிக் இருக்கும். அங்கே அது என்னடா இது இப்படி இது போட்டால் எப்படி வரும், இது என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு டூலு ஏஆர்ஆர் தான். சரியா? அதில் ஏன் பை 2 அந்த இடத்துல போடணும், ஏன் போடக்கூடாது, அப்படி தான் போட்டிருக்கோம். மிச்சம் எல்லா இடத்துலையும் 100% லாஜிக்கோடு தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பை 2 போடுவான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ரெண்டு இடத்துல பை 2 போடுவோம், மிச்ச புக்கில் வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல போடாமல் விட்டுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரில் ப்ராஃபிட் இருக்கும், டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? இயரா? ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளோ தான். நான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வருஷம் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது. என்னோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன? 10 லட்ச ரூபா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வருஷம் 1 லேக் ப்ராஃபிட் வருது. என்னோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன? ஏய் 10% என்னடா போட்டிருக்கிறீங்க? 10 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா வருதுன்னா
10% தானே. ஆனால் அவன் என்ன போட்டிருக்கிறான், ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா 1 lakh டிவைடட் பை 2, 10 lakh டிவைடட் பை 2. சரி, இப்போது ஒரு நிமிஷம் வர்ற இப்போ என்ன பிரச்சனைனா 1 lakh டிவைடட் பை 2ன்னு நம்ம போட மாட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருப்போம். ஒரு வருஷம் 1 lakh, ஒரு வருஷம் 2 lakh, ஒரு வருஷம் 3 lakh, திரும்ப ஒரு வருஷம் 1 lakh 3 lakhன்னு இருக்கலாம். அப்படி இருக்கும் போது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டுக்குவேன். அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஒன்று கொடுத்துருப்பான், க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று கொடுத்துருப்பான். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 போடுறோம். அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட்டு ஒரு சில டைம் என்ன பண்ணிடுறான்னா ஒரு கேபிட்டல் தான் கொடுக்குறான். எனக்கு ஆரம்பத்தில் 10 லட்ச ரூபா இருந்தது, வருஷ கடைசியில் 15 lakhs என்னோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 10 lakh ப்ளஸ் 15 lakh டிவைடட் பை 2 போட்டு 12,50,000 வரும். அதை நீங்கள் வந்து ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு இருக்கிறதே 15 lakh க்ளோசிங் கேபிட்டல் மட்டும்தான். அவன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்ட ஒரே காரணத்தினால அந்த 15 lakh டிவைடட் பை 2ன்னு போட்டு 7,50,000 போடுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த லாஜிக் இருக்குது. எங்கெல்லாம் அங்கே லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். 5 வருஷம் ப்ராஃபிட்டை கொடுத்துட்றான். அப்போ 5 வருஷம் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது கரெக்டு. அதே மாதிரி எனக்கு ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல்னு 2 டேட்டா கொடுத்துட்டான்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 போடுறது கரெக்டு. அது எனக்கு க்ளோசிங் மட்டும்தான் கொடுத்துருக்கான்னா நான் ஏன் டிவைடட் பை 2 போடணும்? எனக்கு ஒரு வருஷம் ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தான்னா அதை வச்சு டிவைடட் பை 2 போட்டால் எப்படி கரெக்டு? டிவைடட் பை 1 தானே போடணும். இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல லாஜிக் இல்லாமல் போட்டுச்சிருக்காங்க. அதாவது ஒரு சம்ம இதுலேயோ மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அங்கே போய் கேட்பீங்க நீங்கள். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க. நம்ம புக்கில் அப்படி போட்டதுனால நம்மளும் அப்படியே போட்டுடலாம். ஏன்னா அவன் ஃபார்முலாவில் அதுதான் சொல்லிடுறேன். சரியா? சரி, அப்போ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லை? எனக்கு 10 லட்ச ரூபா வருது, சாரி 1 லட்ச ரூபா வருது, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டால் 10% ரிட்டர்ன்னு சொல்கிறது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ இந்த 1 லட்ச ரூபா அப்படின்னு நான் ஒரு ப்ராஃபிட்னு சொல்கிறேன்ல, அது வந்து கேஷ் ஃப்ளோ இல்லை, அது என்னது? ப்ராஃபிட். தட் மீன்ஸு டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அமௌண்ட்டு. டிப்ரிசியேஷனை எதுக்கு ஆட் பண்ணுறேன்? அது ஃபார்மேட் சொல்லி பார்க்கலாம். தூங்கிட்ட தானே? இல்லை எனக்கு சேல்லேருந்து ஃபார்மேட் சொல்லிட்டு. யாருக்கு வந்து சேல்லேருந்து ஃபார்மேட் தெரியுமோ அவங்க கை மட்டும் தூக்குனீங்கன்னா போதும். அது என்ன பாதி வரைக்கும் தெரியுமா? உனக்கு 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 உங்கள் 2 பேத்துக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு எந்த கிளாஸுக்குமே லீவ் போடாமல் வர ஒரே ஆள் நீ தான். ஞாபகமே இல்லையா? சரி, சேல்ஸ் மைனஸ். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக கேட்டு என் குரல் ஆல்ரெடி கேட்காதுடா. ஒரு 2 நிமிஷம் இருங்கடா. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. அந்த கை தூக்குனவங்களை தவிர வேறு யாராச்சும் இதுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து அடுத்தது நான் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறேன். பொறுமையாக இப்போ யாச்சும் கேட்டுக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட், டிப்ரிசியேஷன் இஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணலை. ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது வாட்ச்மேனுக்கு கொடுக்கறது, சூப்பர்வைசருக்கு கொடுக்கறது, அக்கௌண்டன்ட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அப்போ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு வருது EBITDA. EBITDAன்னா என்னது? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸு, டிப்ரிசியேஷன் அண்டு அமார்டைசேஷன். இது வரைக்கும் எங்கேயுமே எழுதலைன்னா இப்போ நான் சொன்ன அந்த 5 லைனை மட்டும் எழுதி வச்சுருங்க. ஃபார்முலாலாம் அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ நான் சொன்னது எழுதுங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் கிவ் மீ EBITDA. யாராச்சும் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி எல்லாருமே எழுதிட்டீங்களா?
எல்லாரும் எழுதியாச்சா? பேஜ் தேடி எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ EBITDAங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இப்போ இங்கே EBITDAல இதே ஆர்டரில் தான் மைனஸ் பண்ணிட்டு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு தனி ஆர்டர் இருக்குது. எங்கேயாவது ஐ தான் முதல்ல இருக்குது, முதல்ல ஐயை மைனஸ் பண்ணிடாதீங்க. இல்லை தலைகீழாக தான் வருவோம், டி மைனஸ் பண்ணி டி மைனஸ் பண்ணி ஐ டி பண்ணி ஐ பண்ணி அதுக்கப்புறம் தான் டி பண்ணணும். அந்த ஆர்டர் மாற்றக்கூடாது. ஆர்டர் மாற்றினீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். இப்போ அதுலேருந்து அடுத்தது டெப்ரிசியேஷன் அண்டு அமார்டைசேஷனை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் EBIT வரும். என்ன பாதி எழுதியிருக்கியா? ஏன் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறைய? சரி, டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனை மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? EBIT. EBIT ஃபுல் ஃபார்ம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸு. அதுக்கப்புறம் என்ன மைனஸ் பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது EBT. வர்ற அவன் எழுதிட்டு இருக்கான், எழுதி முடிச்சிடும். எழுதிட்டு இருக்கியா? அவன் எழுதிட்டுண்டா. சரி, EBTக்கு வந்துட்டோமா? இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணியாச்சு, EBTக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தது அதுலேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணணும். பண்ணால் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வரும். இதுதான் எனக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸு. ஒருவேளை நான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து நான் டிப்ரிசியேஷனை திரும்ப ஆட் பேக் பண்ணணும். ஏன்னா டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் தான், ஆனால் அங்கே உண்மையாலுமே நான் கேஷாக எடுத்து எதுவும் கொடுக்கல. அதனால கேஷ் என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த டிப்ரிசியேஷன் அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகிருக்காது. அப்போ மிச்சம் எல்லாமே என்கிட்ட கேஷாக இருக்கும். அதனால டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிடலாம். யாரும் வராங்களா? அதை பக்கத்து கிளாஸுக்கு போகிறவன் தப்பாக இங்கே உள்ளே வந்த மாதிரியே உட்காந்துட்டு சார். அப்போ EATயோடு நிறுத்தினா அது வந்து ப்ராஃபிட்டு. அதுலேருந்து டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வரதான் கேஷ் ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ. அது நான் அவுட்ஃப்ளோன்னு சொல்ல போகிறதில்ல. அவுட்ஃப்ளோனா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவுட்ஃப்ளோ. இது வந்து எனக்கு வர்ற இன்ஃப்ளோ. முதல்ல அது புரிஞ்சிருச்சா? சரி, இப்போது அந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் கேஷ் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு மட்டும் அந்த EAT யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார்மேட்டில் EATன்னு இருக்கிறத ப்ராஃபிட்டு. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுதான் ஒரு வருஷம் வரப்போகிற ப்ராஃபிட். அதை தவிர்த்து மிச்சம் எல்லா டூல்லையும் நம்ம என்ன அமௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம்? டிப்ரிசியேஷன். அதில் வந்து EAT ப்ளஸ் டிப்ரிசியேஷன் வில் கிவ் மீ கேஷ் இன்ஃப்ளோ. அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணலாமா? சரி, அடுத்தது காலேஜ் செகண்ட் இயர் யாரெல்லாம் படிக்கிறீங்க? இவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் ஃபஸ்ட் இயர் யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. இல்லை, செகண்ட் இயர் மட்டும் 3 பேர் மட்டும். பே பேக் பீரியட்னா என்னவா இருக்கும்? பே பேக்னா என்ன? திருப்பி பே பண்ண. உங்கள்கிட்ட நீ முடிச்சுட்டு நீ சொல்ற நீ கண்டிப்பா அவனை சொன்னேன்டா. சரி போதும். செகண்ட் இயரா? இல்லை இல்லை, செகண்ட் இயர் மட்டும்தான். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே திரும்ப கொடுக்கறது பண்ணி குறிப்பிட்ட டைம் எங்கே 12 monthsக்குள்ளே திரும்ப கொடுக்கறதுக்கு பேர் தான் பே பேக் பீரியடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சரி, பே பேக் பீரியடை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி, பே பேக் பீரியட்னு ஒன்று கொடுத்துட்டா நான் திரும்ப கொடுக்குறேன். இந்த பே பேக் பீரியடே நீ தான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? நான் 10 லட்ச ரூபா காசு, இப்போ பாரு மிஷினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மிஷினை வாங்கிட்டேன். இந்த மிஷினோட பே பேக் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வாங்கிட்டோம்டா. ஒரு நிமிஷம், இன்னைக்கு வாங்கிட்டோம். பே பேக்னா என்ன சொன்னேன்? திரும்ப யாருக்கு பே பண்ணுவோம்? உங்ககிட்ட நான் பேசலைன்னு சொல்லிட்டு அமைதியாடுறா.
நம்ம தான் வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு யார், நமக்கு காசு வருமா, நம்ம காசு கொடுக்கணுமா? நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ பேபேக் பீரியட் கண்டுபிடினா யார்கிட்ட கொடுப்பேன்? நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சு. மிஷினை காசு கொடுத்து நீ வாங்கிட்ட. ஒரு நிமிஷம் கவனி, பதில் சொல்றதுலேயே இருக்காத, ஒரு நிமிஷம் கவனி. அவன் இப்படின்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறான். நீ மிஷினை காசு கொடுத்து வாங்கிட்ட, லோன்லாம் வாங்கல, உன் சொந்த காசை கொடுத்து நீ மிஷினை வாங்கிட்ட. நீ இங்கே படிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். நான் இந்த மிஷினை வாங்கலாமா வேண்டாமாங்கிற டெசிஷனை நீ எடுக்க போகிற. அது அப்போ நான் ஒரு கால்குலேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன், நான் இன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து மிஷினை வாங்கியிருக்கேன், இதுக்கு எனக்கு பேபேக் பீரியட் வேணும்னு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? விற்கும்போது முன்னி நான் கேட்கலைன்னு சொல்லிட்டேன், கையை தூக்கிட்டே இருக்காத. நான் இப்போ கம்மியாக பேசினேன்னா அப்புறம் பாதி பேருக்கு ஏன்னு புரியாது, அதுக்காக தான் கேட்டிருக்கிறேன். தேர்ட் இயர் யாராச்சு சார்? நீங்கள் 2 பேர். சரி, இப்போ இந்த தேர்ட் இயர் மட்டும் பேபேக் பீரியட்னா என்னென்னு யாருக்காச்சும் தெரியுமா? டே இருங்கடா, பேசாத. நீ பேசுறது எனக்கே கேட்கு. சரி இரு. மிஷின் வாங்கியிருப்போம். நான் 10 லட்ச ரூபாய்க்கு மிஷின் வாங்குறேன். அந்த மிஷினில் ப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷனை நான் விற்று எனக்கு காசு வரும். இந்த மாதிரி காசு வந்து எப்போ அந்த 10 லட்ச ரூபா வருதுன்னு பார்க்கறது தான் பேபேக் பீரியட். நான் போட்ட காசு எப்போ திரும்ப வருது. அதனால தான் யாரோ போடலை, நான் போடுறேன்னு சொன்னேன்னா, அப்போ நான் போட்ட காசு எனக்கு எப்போ திரும்ப வரும்னு பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது? பேபேக் பீரியட். எத்தனை வருஷத்தில் நான் போட்ட காசு திரும்ப வருதோ அதுக்கு பேர் தான் என்னது? பேபேக் பீரியட். போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட்னா என்ன? அப்போ ஒரே செகண்டு, எனி டெசிஷன் பேபேக் பீரியடை வச்சு எடுக்கக்கூடாது. போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட்டையும் கன்சிடர் பண்ணி தான் இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், பேபேக் பீரியட் ப்ராஃபிட் சொல்லுங்க. போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட்டா என்னன்னு கேட்டேன். போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் கதையெல்லாம் சொல்லாத, வரப்போகிற காசு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மெஷினோட, இப்போ நீங்கள் எல்லாருமே அதை கரெக்டாக தான் சொன்னீங்க, நீயும் அது ஆரம்பத்தில் கரெக்டாக தான் சொன்னேன். ஆனால் அது கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலங்கனால திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு மொத்தம் என்னோட மிஷினோட லைஃப் 5 வருஷம்ப்பா. நான் போட்ட காசை 3 வருஷத்தில் எடுத்துட்றேன், இல்லை 2.5 வருஷத்தில் எடுத்துட்றேன், இல்லை 3 வருஷத்தில் எடுத்துக்கிறேன்னு வச்சிடலாம். 3 வருஷத்தில் எடுத்துட்டேன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ் எனக்கு வரப்போகிற ரிட்டர்னுக்கு பேர் தான் என்னது? போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட். புரிஞ்சா? அப்போ என்னோடய மிஷினோட லைஃப் எவ்வளோ? 5 இயர்ஸு. நான் 10 லட்ச ரூபாய்க்கு அந்த மிஷின் வாங்கினேன். நான் போட்ட 10 லட்ச ரூபா 3 வருஷத்தில் திரும்ப வந்துருச்சு. அதுக்கும் மேலே 2 வருஷம் அந்த மிஷின் வேலை செய்ய போகுது. அந்த 2 வருஷத்துலேருந்து எனக்கு என்ன லாபம் வருதோ அதுக்கு பேர் தான் என்னது? போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராஃபிட். வர அதனால தான் அது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த பக்கம் இங்கே 5th டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட்னு இன்னொன்று படிக்கிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் டைம் அட்ஜஸ்டட், அதை தான் 2 டிவிஷன். இதே லாஜிக்கு தான் திரும்ப வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? பேபேக் பீரியட், போஸ்ட் பேபேக் பீரியட், ப்ராஃபிட். பேபேக் பீரியட்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் ப்ராஃபிட்னு சொல்ல, போஸ்ட் பேபேக் பீரியட்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல நான் ப்ராஃபிட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். பேபேக் பீரியட் ஃப்ராக்ஷன் வராத வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ராக்ஷன் வந்தாலும் புரிஞ்சுட்டா அது ஈஸி தான். என்னது ஃப்ராக்ஷனாக? என்னது? எனக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஈச் இயர் எனக்கு 5 lakh வருதுன்னா 2 இயர்ஸில் நான் போட்ட காசு வந்துடும். இப்படி கால்குலேட் பண்ணிட்டா ஈஸி. பட் ஈச் இயர் எனக்கு 3 lakh தான் வருது அப்படிங்கிறப்போ 3 lakh 3 வருஷத்தில் 9 lakh வரும். அப்புறம் 3.25 வருஷத்தில் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக அந்த 12 டிவைடட் பை இந்த அமௌண்ட்டு இதெல்லாம் ஃப்ராக்ஷன் போடுற மாதிரி இருக்கும்.
அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவான் பேபேக் பீரியடில்? ஃபஸ்ட் இயர் 3 lakh வரும், செகண்ட் இயர் 1 lakh வரும், தேர்ட் இயர் 5 lakh வரும், இப்படி கொடுத்துருப்பான். அப்போ இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுட்டா அது ஈஸி தான். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, முதல்ல ப்ரெசன்ட் வேல்யூ இந்த 3 lakhக்கு இதுதானே ப்ரெசன்ட் வேல்யூ. 2,70,000 நம்ம போட்ட சம்மில் இது எல்லாமே இதுதானே நெட்டு ப்ரெசன்ட் வேல்யூ. நெட்டு ப்ராஃபிட்னா என்னது? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸு. அப்போ இதெல்லாம் என்னோட இன்கம். எது? 10,50,000ங்கிறது என்னோட இன்கம். நான் இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணேன்? 10 lakhக்கு மிஷின் வாங்கினேன்னா அப்போ எனக்கு வந்த நெட்டு அமௌண்ட் எவ்வளோ? 50,000. இதுக்கு பேர் தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. என்னோட இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. சும்மா இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோனா 15 lakh மைனஸ் 10 lakh. இங்கே 3 lakh தான் வந்துச்சு. 15 lakh டோட்டல் மைனஸ் 10 lakh. அது வந்து சும்மா ப்ராஃபிட் ஆர் நெட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நமக்கு என்ன வேணும்? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. அதனால எல்லாத்துக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். எனக்கு வரப்போகிற எல்லா இன்கம்க்கும் இனி அடுத்த 5 வருஷமா 10 வருஷமா எனக்கு வரப்போகிற எல்லா இன்கம்க்கும் ப்ரெசன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இன்றைக்கி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணேன். அந்த ப்ரெசன்ட் வேல்யூவையும் நான் கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணி இங்கே இன்றைக்கி தான் பண்ணனால கொடுத்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது 5வது வருஷத்தில் திரும்ப பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ப்ரெசன்ட் வேல்யூவில் வச்சு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ போட்டோம்னா எனக்கு என்ன வந்துடும்? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வரும். புரிஞ்சுதா இல்லையா? இதேவே ஃப்ராக்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? ப்ராஃபிட்டபிலிட்டி. அது என்ன ஃப்ராக்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? 10,50,000 டிவைடட் பை 10 lakh போட்டால் எவ்வளோ வருது? 105 டிவைடட் பை 100ன்னு போடுங்க. 1.05 வருதா? வந்துச்சா இல்லையா? அங்கே ஒருத்தன் அதுதான் அப்பப்போ அங்கங்கே அப்படி அப்படியே போயிடுறது. சரி, ஒரே நிமிஷம் கவனிங்க. இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட் ஒன்னில் இந்த இடத்துல 1,50,000 இல்லைப்பா, இந்த இடத்துல 50,000 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் இயர். அப்போ டோட்டல் என்ன வரும்? 9,50,000. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னோம். நீ லாஸ்ன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். 50,000 லாஸ்ன்னு எனக்கே தெரியும். மைனஸ் பண்ண எல்லாம் சொன்னீங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம். 0.95 வரும். 0.95 வந்துச்சா? சரி, அவன் இப்போ சொன்ன மாதிரி இது லாஸ்ட் தானே. எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆல் மை இன்ஃப்ளோ எவ்வளோ? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆல் மை இன்ஃப்ளோஸ் எவ்வளோ? 9,50,000. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண? அவுட்ஃப்ளோ எனக்கு எவ்வளோ? 10 lakh. அப்போ 10 லட்ச ரூபா இன்னைக்கு போட்டு 9,50,000 தான் நான் எடுக்கிறேன். நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேனா? மாட்டேன். 50,000 நஷ்டமாகுதா? அப்போ இந்த நம்பர்ஸ் இப்படி எழுதி பார்த்தா நான் என்ன டிசிஷன் எடுத்துடலாம்? நெகட்டிவில் போனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவில் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த டிசிஷன் எடுத்துடலாமில்ல? புரிஞ்சுதா என்ன பேசிகிட்டு இருக்குன்ட்டு? சரி, அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் 1க்கு மேலே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1க்கு கீழே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ போட்ட ரேஷியோ 0.95 கரெக்டா? அப்போ அதே இடத்துல 10 lakh எனக்கு ரிட்டர்ன் வந்துருந்ததுன்னா 10 lakh டிவைடட் பை 10 lakh 1. அப்போது 1க்கு மேலே எப்போ வரும்? 10,05,000 வந்தால் மட்டும்தான் என்ன வர முடியும்? 1க்கு மேலே. அப்போது நான் போட்ட காசை விட அதிகமாக வந்தால் என்னோடய ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது? 1க்கு மேலே இருக்கும். போட்ட காசை விட கம்மியாக வந்தால் என்னோடய ஃப்ராக்ஷன் ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது? 1க்கு கீழே இருக்குது. அப்போ டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுத்துக்கணும்? 1க்கு மேலே இருந்தால் சூஸ் த ப்ராஜெக்ட், 1க்கு கீழே இருந்தால் ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். புரிஞ்சுதா? 1னே இருந்தால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போ வந்து கம்பேரிசன் மட்டும்தான் பண்ண முடியும். கீழே இன்டர்பிரிட்டேஷன் 1 தான் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு எழுதிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். சரி, அடுத்தது
டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். நான் 5th வந்துடுறேன். பேபேக் பீரியடில் போட்டால் அதே தான் இங்கே திரும்ப போட போகிறோம். ஆனால் நீ கேட்ட மாதிரி 3 வருஷம் கழித்து 10 லட்ச ரூபா வந்துருச்சு, நான் போட்ட காசு வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல அது நான் 10 லட்சம் எனக்கு போட்ட காசு வந்துருச்சு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கும். அப்போது பேபேக் பீரியட் போடும் போதே அதுலேயும் நம்ம என்னத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி தான் பேபேக் பீரியட் போடணும். ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த 0.909 ஒன்று போட்டோமா, 0.826 ஒன்று போட்டோமா, அதை கன்சிடர் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் என்னது, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஓகேவா? அடுத்தது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன? Into the internal rate of return. Internal rate of return is nothing but at which point my inflow will be equal to outflow. That is, எனக்கு இங்கே இன்ஃப்ளோக்கு ஒரு டோட்டல் போடுறீங்கல்ல, அந்த டோட்டல் போட்டிங்கன்னா எனக்கு 10 lakh வரணும். என்னோட அவுட்ஃப்ளோ எவ்வளோ? 10 lakh. அப்போ என்னோட என்பிவி எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். 10 lakh minus 10 lakh 0. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? 10 lakh divided by 10 lakh 1ன்னு இருக்கும். அதை எந்த பர்சன்டேஜ், சரி நான் 10%, 12% ஒரு பர்சன்டேஜ் போட்டு தானே பிவி ஃபேக்டர் போடுறோம். அந்த பர்சன்டேஜ் அட் வாட் பர்சன்டேஜ் மை என்பிவி வில் பி 0, பிஐ வில் பி 1, இன்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, சம் போட்டிருப்பீங்க. ஆனால் வந்து அது என்ன பண்ணுறோன்னே தெரியாமையே தான் ஐஆர்ஆர் போட்டிருப்பீங்க. நம்ம அதில் வந்து பர்சன்டேஜை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அட் வாட் பாயிண்ட் மை இன்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோங்கிற பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிப்பீங்க. உடனே வந்து சம்மு வந்ததுக்கப்புறமா ஐஆர்ஆர்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம பொதுவாக சம்மில் காலேஜில் போடும் போதெல்லாம் அதை செக் பண்ண மாட்டோம். நம்ம எனக்கு 15.36 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா 15.36 ஐஆர்ஆர்னு எழுதிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், அது ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பிஐஓ இல்லை என்பிவி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி பார்க்கலாம். 0 வருதான்னு இந்த வாட்டி செக் பண்ணலாம். 99.99% வராது. ஏன் வராது? அப்ளை பண்ணிவிட்டு வரலன்னு என்னை கூப்பிட்டு கேட்பீங்க. அதனால தான் நானே சொல்லிடுறேன். ஏன் வராது அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் எடுத்துக்குவோம். நான் சம் போட்டவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இனிமேல் தான் போட போகிறவங்களுக்கு புரியாது, விட்டுருங்க, மறந்துடுங்க. அங்கே வந்து சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாம் விட்டுடலாம். அந்த காலேஜ் முடித்தவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஐஆர்ஆர் போடும் போது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு 5% எடுப்போம், 10, அப்புறம் ஒரு 15, 20, 25ன்னு ஒரு 5-6% கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதில் ஹையர் வேல்யூ ஒன்று, லோவர் வேல்யூ ஒன்று எடுத்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்போம். இப்படி ஒரு சம் போட்டிருப்பீங்க. இப்போது ஹையர் வேல்யூ லோவர் வேல்யூ எது எடுக்கிறதுங்கிறதையே அங்கே வந்து தெரியாது. இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம போட்டுக்கிட்டு. இந்த மெத்தடுக்கு பேரே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஒழிய எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு வராது. இதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம 5% ஏற்றிட்டு போகிறோம்ல. இன்னும் நான் சம் போட வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி போடுவேன்னா 5 ஒன்று எடுத்துக்குவேன், 25 ஒன்று எடுத்துக்குவேன். அதுக்கு ஏன்னா எப்படினாலும் இதுக்குள்ளே தான் என்னோடய ஆன்சர் இருக்க போகுதுன்னு நான் 5 ஏற்றவே மாட்டேன். டேரெக்டாக 5 ஒன்று 25 ஒன்று எடுத்து போட்டு டேரெக்டாக இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிடும். இதோட எரரை எப்படி ரெடியூஸ் பண்ணணுன்னா 2% ஏற்றிட்டு போங்க.
அதுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் 1% டிஃப்ரென்ஸ், ஒன்றா 15 இருக்கும் இல்லைனா 16 இருக்கும்னு ஒரு வேல்யூ வரும்ல. அப்போ 15க்கு ஒரு ப்ரெசென்ட் வேல்யூ, 16க்கு ஒரு ப்ரெசென்ட் வேல்யூ போட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதை தவிர்த்து நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் 5ம் 25ம் வச்செல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இந்த 0 வராது. எக்ஸாமில் ஆன்சரும் ஆளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ரேஞ்ச் ஒரு 0.5 0.75க்குள்ளே மேலே கீழே வந்ததுன்னா கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஐஆர்ஆர்னா என்னது, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னால் என்னது, என்பிவினா என்னது, இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன பண்ண போகிறோன்னு? இப்போ நான் ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயும் ஃபார்முலா சொல்லலை, போடவும் வேண்டாம். நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். வேணும்னா ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் நோட் எடுத்து இந்த சார்ட்டை எழுதி எங்கே கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணுவோம், எங்கே ப்ராஃபிட் எடுத்துக்குவோம் அதை எழுதிக்கோங்க. அப்படின்னா என்னென்னங்கிற ஒரு ஐடியா நான் சொன்னேன்ல, அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜில், தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ பேசிக்காக எழுதுவீங்க. ஐஆர்ஆர்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ். என்ன பர்சன்டேஜ்? நம்ம எந்த பர்சன்டேஜில் அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அட் வாட் பர்சன்டேஜ் மை இன்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ. நான் போட்ட காசு எத்தனை பர்சன்டேஜில் திரும்ப வந்துடுது, எக்ஸாக்ட் பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஐஆர்ஆர். அதுக்கு மேலே வந்தால் லாபம், அதுக்கு கீழே போனால் நஷ்டம். சரி, இப்போ அதுதான் சம்மே எடுக்கல, எடுக்கும்போது சொல்லித்தரேன்டா. உனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா நீ போட்டிருக்கிற சம் போடும்போது நான் அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கூட.
இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டால் ப்ராஃபிட் வருமா, எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இன்கம் போட்டால் ப்ராஃபிட் வரும்? அப்போ இப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூனா இன்கம் மைனஸ் அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோவா? அனுப்பிச்சுட்றேன்டா, நான் தான் கிளாஸில் வைக்க மாட்டேன்றேன்லடா. அனுப்பிச்சுட்றேன். ஏய், காலையிலேருந்து நான் இங்கே தான் குடியிருக்கிறேன். என்ன எடுத்துட்டு தான்? ஆமாம், என்ன எடுத்தனே மறந்துக்கிட்டோம். பேபேக் பீரியடுக்கு 2 மெத்தட் இருக்குன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏஆர்ஆருக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். டெர்மினல் இங்கே எழுதிக்கோங்க, ஆனால் நம்ம சம் போட மாட்டோம். இப்போ ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் கடைசியாக எப்போயோ ஆட் பண்ணானா டிலீட் பண்ணானான்னு மறந்துட்டேன். நீங்கள் சார்ட்டில் எழுதிக்கோங்க, சம் வந்தால் பார்த்துக்கலாம்.
ஃப்ளோ சார்ட் இருக்கிறது பேபேக் பீரியடுக்கு. ஆமாம், அதை தான் எழுத சொன்னேன். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். போன வாட்டியெல்லாம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உட்காந்து இந்த 4 பேஜை ஃபுல்லாக எழுதிட்டானுங்களா உங்கள் பேட்சில்? நீ நீ வரல அப்பெல்லாம். நீ பாதியிலேருந்து வரவே இல்லை. முதல்ல முதல்லலாம் வந்தவா ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் ஆள் அந்த கழுத்து வலி வந்து தெரியவே இல்லை. அப்புறம் அப்பப்போ வருவேன். அனுப்புகிறேன் எழுதிடுங்க.
என்பிவி ஃபார்முலா, பிஐ ஃபார்முலா, ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க. முடிச்சிட்டிங்களா? ஏய், ரெண்டே ரெண்டு லைன் தானே எழுதுறீங்க. அது அக்செப்ட் அதெல்லாம் வேண்டாம்டா, தெரியும்டா, ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களாடா மைனஸ்ல வந்தா? ஏனே அவனுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. கரெக்டரா கரெக்டரா என்ன பேசுறான். வெரி வீக் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு இப்போ ரிவ்யூ கொடுக்குறான். நீங்களும் கேட்டு உட்காந்துருக்கிறீங்க. சொல்லி தரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்னடா டே டேய் பாரு, உன்னையெல்லாம் வெளியில நீங்க வெளியில கதை சாதிடுவான். ஆமாம், முதல்ல இருந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறது? ஆல்ரெடி நீ பாதி முடிச்சு வச்சிருப்ப. கரெக்டு தான், கரெக்ட், நியாயம். நியாயம், நியாயமான பேச்சு தான். கரெக்ட். ஈக்குவல் டு 1 ஆர் கிரேட்டர் தேன் 1 அக்செப்ட். அதுக்கப்புறம் ரிஜெக்ட்ப்பா. இந்த இத்தனை பேச்சு பேசுறையே, நீங்க ரிஜெக்ட்னு இருக்கணும்னு கண்டுபிடிச்சியாடா நீ? யார் இது? யாரு? ஐயோ, மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். சரி போதும், அதே எழுதிட்டே இருக்காதீங்க. என்ன பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ சம் போட ஆரம்பிச்சிடலாமா? இல்லை அப்புறமா போறீங்களா? அதே தான் நானும் கேட்டேன். இப்போ என்ன பிரேக் வேணுமா வேணுமா? இவங்க 2 பேர் வேண்டாம், எத்தனை பேருக்கு வேணும்? 2 பேர். ரொம்ப சீக்கிரமா 5:40. நான் 2 பிரேக் 6:30 மணி வரைக்கும் இருக்குமே, அதனால 2 வாட்டி விட்டு பொறுமை. அதைத்தான் நான் கேட்டேன். 6:30 மணி வரைக்கும் இருந்துருவீங்கன்னா 2 பிரேக் விட்டு. சரி, ஒரு பிரேக் விட்டு 6 மணியா பண்ண, ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு விட்டுக்கிறேன்.
அதைத்தான் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதானே சொன்னீங்க ஒரு பிரேக் விட்டு 6 o'clock. நான் நடத்துறேன்டா, நீங்க என்னமோ பேசிட்டுருங்கடா. சரி, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சரி, அங்க அப்படியே போய் ஒரு 2 நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். உங்களுக்குள்ள யாரும் பேசாதீங்க. நான் இவ்வளோ நேரம் நிறைய நடத்திட்டே இருந்தேன், கரெக்டா? ஏதாச்சும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல, என்னமோ புரிஞ்சிருக்கும்ல. பேபேக் பீரியட்னா நான் போட்ட காசு எப்போ திரும்ப வருங்கிறது தான் பேபேக் பீரியட். நீங்கள் நான் போட்ட காசு 3,00,000 ரூபா. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அந்த 3,00,000 ரூபாயை வச்சு நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். எனக்கு வருஷம் 80,000 ரூபா இபிடின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிறது ஒரு 2 நம்பர். 3,00,000 ரூபாய் பேசிட்டேன். அப்போ இன்னொரு அமௌண்ட் 80,000 ரூபா. அதை எது எங்கே கொடுத்துருக்கான்னு நீ கேட்டீங்கன்னா, சரி, ஏஆர்ஆரை தவிர எல்லா இடத்துலையும் கேஷ் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டிஸ்கஸ் பண்ணாமல் பேபேக் பீரியட் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஈஸி தான், நான் போடுறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு புரியுமில்ல, ஏதாவது புரிஞ்சிருக்கும்ல, அதை வச்சு போட்டு சொல்லுங்க. போட்ட காசு எப்போ திரும்பி வரும்னு கண்டுபிடிச்சு சொல்லு. பேபேக் பீரியடுன்னு சொன்னால் கஷ்டமாக இருந்ததுன்னா போட்ட காசு எப்போ திரும்பி வரும்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இந்த துஷ்யந்துக்கிட்ட யாரும் பேசாதீங்க. முக்கியமாக விஷ்ணு இந்த பக்கமும் பேசாத, அந்த பக்கமும் பேசாத. இந்த பாரதி பின்னாடி திரும்பி முன்னாடி திரும்பி எல்லாம் அப்படியெல்லாம் பேசாத. நீ இவனுக்கிட்ட சண்டை போடாத. நீ யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத. எங்கிட்டையும் பேசாதீங்கடா, நானும் பேச மாட்டேன்டா. அது எனக்கு தெரியாது, நீ இருக்கிறத படிச்சு போடுறேன். நான் பேசும்போது கவனிக்கிறது இல்லை. என்ன தெரியுமோ டேய், 2 பேர் பேசாம தனித்தனியா போடு. ஆன்சர் தானே போட சொன்னேன். ஏய், அந்த புக்கு மூடிவீங்க. இங்கே இவ்வளோ பெரிய புக்கு திறந்துருக்கு, எனக்கு கண்ணே தெரியாதுன்னு நினச்சிங்களா? மூடிவீங்கடா. அந்த பின்னாடி அந்த அவன் விஷ்ணு புக்கு மூடிவை. இந்த புக்கு திறந்து பார்த்து அதை வச்சு போடுறதெல்லாம் போடாதீங்க. தெரிஞ்ச மாதிரி போட்டு வைங்க. 2.5 இயர்ஸா? சரி, ஓகே, வெயிட் பண்ணு பார்ப்போம்.
6 ஒரு ஆன்சரு, 3 ஒரு ஆன்சரு, 3.9 ஒரு ஆன்சரு, 8.9 8.52 ஒரு ஆன்சர், 7 ஒரு ஆன்சரு. வேற சரி, இப்போ ஒருத்தரா நீ 7 நீ போடவே இல்லையா? போட்டிருக்கிறையா நீ? 3.9 ஏதோ அவனது கரெக்டுன்னு சொன்னானே இப்போ. இல்லை நீ சொல்லு. 3.75 3.75 4.4 பின்னாடி. இப்போ அந்த ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்கப்பா ரெண்டு பேரும். சரி, அங்கேருந்து பழனி பாரதி. டேய் சொல்கிற ஆன்சர் சொல்கிறேன். 2.1 5 2.5. உனக்கு ஒரு ஆன்சருக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஆன்சர்? 2.5 நீ 2.5 8. சரி, அடுத்தது சரி ஓகே. இன்னும் ஆன்சர் சொல்லாதவங்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நைஸ். அங்க 6.9 ஏதாச்சும் ஒன்று வந்துருக்கும். சரி 6. இப்போ பின்னாடி இந்த 3 பேர். நைஸ். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் நான் உங்களுக்கு டைம் கொடுத்து அமைதியாக இருந்தேன்ல, அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் போடுற வரைக்கும் நான் அமைதியாக தானே உட்காந்துருந்தேன். 5 நிமிஷம் கழிச்சு தானே நான் பேசினேன். அதே மாதிரி எனக்கும் டைம் கொடுத்து அமைதியாக உட்காந்து கவனிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது? இபிடி. கரெக்டா? அடுத்தது நான் என்ன மைனஸ் பண்ணோம்? மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? இது என்னது? அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம்? அது எவ்வளோ வரும்? 36.
36,000. எப்படி 36,000 போட்டீங்க? எவ்வளோ வரும்? இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுதான் எல்லாரும் பண்ணியிருக்கீங்களா? டிப்ரிசியேஷன் இந்த இடத்துல இதுலேருந்து 12% கால்குலேட் பண்ணியிருக்கேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், அசட்டுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதுதான். சரி, இப்போது எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு டிவைடட் பை ஈக்குவல் டு ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் ஒரே நிமிஷம் 0.9ன்னு வந்திருக்குது. அதை மந்த்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணும்? ம் 0.9ன்னு வந்தால் எப்படி மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க? இவ்வளோதான். அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்ட்டி 6 மந்த்ஸா? இப்போ ஒரு வருஷத்துலேயே 12 மாதம் தானே போகுது. 0.9க்கு மட்டும் $24 days வந்ததுன்னு 4 தான் வருது. அதுக்கு அமைதியாக இருக்கணும் எல்லாரும், அப்போ தான் நான் சொல்ல முடியும். முதல்ல 0.9ங்கிறது 90% கரெக்டா? 1ங்கிறது தான் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 1 ஆயிரும்ல. அப்போ தட் இஸ் 90%. அதுதான் அதை டினோட் பண்ணுது 0.9ங்கிறது. ஆனால் மாதம் எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. அதனால் 12 இன்ட்டு 0.9 போட்டால் எத்தனை வருதுன்னு பாருங்கள். 12 இன்ட்டு 0.9 10.8. அப்போ அது என்னது? 10 மந்த்ஸு. அது இல்லாமல் இன்னொரு 0.8 இருக்குது. ஒரு மந்த் ஃபுல்லாக வந்துடுதுன்னா 11 மந்த் ஆகிருக்கும். அப்போ ஒரு மந்த் அங்கே ஃபுல்லாக இல்லாதனால 10.8ன்னு ஒன்று இருக்குது. அப்போ 0.8 வச்சு என்ன பண்ணுறது? 30 days ஒரு மந்தில் 30 இன்ட்டு 0.8 போட்டால் 24 days. இவ்வளோ பெருசாக போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஆன்சரை எங்கேயோடு நிறுத்திக்கலாம். 3.9 இயர்ஸோட நிறுத்திடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? போட்டு முடிச்சுக்கோங்க. கரெக்டான ஆன்சர் எழுதி வச்சிருங்க.
சரி, a project with an outlay outlayனா outflow 12,000 yields first yearல 2,000 வருது, second yearல 3,000, அதுக்கப்புறம் 4,000, அதுக்கப்புறம் 6,000 respectively. Payback period will be calculated. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அவனே ஆன்சரில் பாதி கொடுத்துட்டா நம்ம பாதி கால்குலேட் மட்டும் பண்ணால் போதும். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தா அதை தான் நான் ஆன்சர் எடுத்து போட்டேன். 12,000 வரணும், அன்ஈவனாக இருக்குது. அப்போ நம்ம அடுத்த காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா cumulative cash flow போடணும். ஃபஸ்ட்டு காலம் இயரு, செகண்ட் காலம் கேஷ் இன்ஃப்ளோ, அது வரைக்கும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தேர்ட் காலம் நான் என்ன போட்டிருக்கேன், cumulative cash inflow போட்டிருக்கேன். cumulative cash inflowனா ஃபஸ்ட்டு 2,000, அதுக்கப்புறம் அது கூட எதை ஆட் பண்ணிட்டோம் 3,000, அதுக்கப்புறம் 5,000 கூட எதை ஆட் பண்ணியிருக்கோம் 4,000, 9,000 கூட அதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணியிருக்கோம் 6,000. அப்போது என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் 12,000 இருக்கணும், which is somewhere between 3 and 4. அப்போ 3.5 இயர்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வரணும், கரெக்டாக? அப்போது இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? எனக்கு 12 மந்த்ஸில் 3 இயர்ஸ் பிரச்சனை இல்லைப்பா, அதை தனியாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் 12 மந்த்ஸில் எவ்வளோ வந்திருக்குது 6,000 ருபீஸ் வந்திருக்கு. கரெக்டாக புரியுதா? இந்த 6,000 வர்றதுக்கு 12 மந்த்ஸ் ஆயிருக்கா? லாஸ்ட் 12 மந்த்ஸு எனக்கு எவ்வளோக்கு வேணும் 3,000 கிடைச்சா போதும். ஏன்னா 9,000 ப்ளஸ் 3,000 will give me 12,000. அப்போது எனக்கு 12 மந்த்ஸில் எனக்கு 6,000 கிடச்சிருக்கு, எனக்கு 3,000 கிடைச்சா போதும். ஸோ 12 divided by 6,000 into 3,000, that is 6 months. அப்போ ஆன்சர் என்னது 3 years 6 months. இந்த கால்குலேஷன் போட தெரியணும், அதுதான் நான் சொன்னேன். இல்லைன்னா இதுக்கு புக்கில் போடுற மாதிரி E is equal to B by C போட்டு Bனா என்ன Cனா என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் அண்ட் வாட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. அது மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி, அதனால் புரிஞ்சுட்டு போய்